வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் பூமி எங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என்னுடைய வேதத்தில் இருக்கிற வசனத்தை சபைக்கு வருகிறவர்களுக்கு மாத்திரம் நீங்க பிரசங்கித்துட்டு கொண்டு இருக்கக்கூடாது, சபைக்கு வராதவர்களுக்கும் நீங்க போய் பிரசங்கிக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்துல எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பணியை இந்த இடத்துல நாங்க செய்ய வந்திருக்கிறோம். நீங்க விரும்பினால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த பூமியில் அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். தோராயமாக உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6000 மொழிகளில ஜனங்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், வாசிக்கிறார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 மொழிகளுக்கு மேல கர்த்தருடைய வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பாஷைக்காரர்களுக்கும் வாசிக்க வண்ணமாக வெளிவந்திருக்கிறது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒருவேளை கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தைகள், வேதம் ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது என்றால், ஒரு மனுஷனுடைய சிந்தையினால் இயற்றப்பட்டது என்றால், அது நிச்சயமாய் ஒரு மாநிலத்தை தாண்டி போகாது, ஒரு மாவட்டத்தை தாண்டி போகாது, ஒரு தேசத்தை தாண்டி போகாது. ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. அருமையான இயேசு கிறிஸ்து ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த தேவன், அவரே ஆண்டவர். ஆகவே அவருடைய வார்த்தை இத்தனை மொழிகளில் ஜனங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆகவே வேதம் சத்தியமானது, கட்டுக்கதைகள் அல்ல. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறது. அதாவது ஜீவ அப்பம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இந்த பூமியில உயிர் வாழ ஆகாரம் தண்ணீர் தேவை. அதே போல இந்த பூமியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வசனமாகிய ஜீவ அப்பம் நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். இவ்வளோ பெரிய பூமியில நாம இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியை படைத்து சிருஷ்டித்து உருவாக்கி, இந்த பூமியில உன் இஷ்டத்தின்படி நீ வாழு, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே வாழ்ந்துக்கோங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியை மனுஷனுக்கு தரல. இந்த பூமியில வாடகை வீடுகளில் குடியிருக்கிறவர்களுக்கு தெரியும், வாடகை வீட்டில் நாம் குடியிருக்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டில் எப்படி இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணும், எத்தனாம் தேதிக்குள்ள வாடகை தரணும், வீடை சேதப்படுத்திடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அதே போல தான் இவ்வளோ பெரிய பூமியை படைத்து ஆண்டவர் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் மனம் போன போக்கில வாழுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்ததற்கு என்ன நோக்கம் அப்படின்னா, அவர் வந்ததற்கு பல காரணங்களை சொல்லி இருக்கிறது. அதில் வெறும் 3 காரணத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்க இருக்கிறேன். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிரசங்கிக்கும்படியாய் அவர் வந்தார், அதாவது போதிக்கும்படி வந்தார். ஒரு மனுஷன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இந்த பூமியில வாழ்ந்தால், மனம் போன போக்கில வாழ்ந்தால், துன்மார்க்கமாய் வாழ்ந்தால், பாவமான வாழ்க்கை வாழ்ந்தால், அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்காது. ஒரு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லா மதமும் சொல்லுகிறது மரணத்துக்கு பிறகு ஒன்று நரகம் அல்லது பரலோகம் என்று சொல்லி. ஆகவே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்கிறதை
ஆண்டவர் ஜனங்களுக்கு தெருக்களிலே போய், கிராமங்களிலே போய், பட்டணங்களில் எல்லாம் போய் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். அவர் இந்த பூமியில வந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அவன் மனம் திரும்பணும். எதுல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், அநியாய அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பணும் என்கிறதை அவர் பிரசங்கித்தார். அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 11:27 தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். எல்லாரும் விரும்புகிறது என்ன அப்படின்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் தகப்பனுடைய ஏக்கங்கள் என்ன அப்படின்னா, நான் தான் படிக்கலை, நான் தான் நல்லா இல்லை, நான் தான் என் வாழ்க்கை தான் கஷ்டமாக இருக்கு, ஆனால் என் பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர்கள் இப்படியே விரும்புகிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டது போல் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் படிக்காமல் இருந்தது போல் எங்கள் பிள்ளைகள் படிக்காமல் இருந்துடக்கூடாது, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய ஏக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் என்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் கவனித்தால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுக்கு எப்படி நன்மை வரும், எப்படி தீமை வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் தீமையை தேடுகிறார்கள். செல்போனில் தேடுகிறத பார்த்தாலும் நிறைய பேர் தீமையானதை தான் தேடுகிறாங்க, ஆபாசமானதை தேடுகிறாங்க, தீங்கானதை தேடுகிறாங்க. அதே போல பாவமான வாழ்க்கையில இருக்கிற அநேக பேர் தீமையை தான் தினந்தோறும் தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும். இன்னைக்கு நிறைய பேர் பாவமாய் வாழுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள். இதிலெல்லாம் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலை. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நாம தீமை செய்தால், தீமையை தேடினால் நமக்கு தீமையை தான் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இந்த வார்த்தை தெரியாததுனால அப்படியே வாழுகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் இருப்பீர்களானால், உங்க வாழ்க்கையில நன்மை வரணும் அப்படின்னா நீங்க தீமையை தேடுகிறத நிறுத்தணும். நீங்க நன்மையை தேடுங்க, உங்களுக்கு நன்மை வரும். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழி 11:20 மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பூமியில ஒன்று தீமையை தேடக்கூடாது, அதே போல இருதயத்துல மாறுபாடு வரக்கூடாது என்கிறதை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். மாறுபாடுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சிலர் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கடன் வாங்குவாங்க. நான் சொல்லுகிறது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சில குடிகாரர்களை நம்ம பார்த்து சொல்லுவோம், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். மாறுபடுவான். இப்போ ஒன்று பேசுவாங்க, சில ஆட்கள் நன்மைக்கு ஒன்று பேசுவாங்க, காரியத்துக்கு ஒன்று பேசுவாங்க, காரியம் முடிஞ்ச பிறகு வேற மாதிரி பேசுவாங்க, மாறி பேசுவாங்க. இதெல்லாம் நல்லதில்லை, தீமை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பிரசங்கிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில் நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்து வியாதிப்பட்ட ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த அற்புதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு புஸ்தகத்துல எழுதி வைக்க போனா உலகம் கொள்ளாதான் அவ்வளோ அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களில் செய்தார். அவர் அநேக அற்புதங்களை செய்தார். வியாதிகளை சுகமாக்கினார், சப்பானிகளை சுகமாக்கினார், குருடர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அந்த இயேசு இன்றைக்கும் திருச்சபையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் யாருக்காகிலும் பலகீனங்கள் சேவனையின் மூலமாய் பிசாசின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமேயானால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள். ஆனால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் இயேசு இயேசு என்று சொல்லி இந்த தெருவில் நின்று ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் இயேசுவை அறியாமல் வாழ்ந்தோம், தெரியாது. எங்கள் வாழ்க்கையில் அநேக கஷ்டம் இருந்தது. அதில் ஒரு கஷ்டம் என்னன்னா, சேவனையினால் வந்த கஷ்டம், சேவனையினால் வந்த வியாதி, சேவனையினால் வந்த மன உளைச்சலும் வருத்தங்களும் பணச்செலவுகளும் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் தான் பலர் பல பரிகாரத்தை சொன்னாங்க. எங்கள் மேலே இறக்கப்பட்டு அன்பு வைத்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம, அந்த மந்திரவாதியை பார்க்கலாம, அந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம, கண்டிப்பாக நல்லா ஆயிருவீங்க, இப்படியெல்லாம் இறக்கப்பட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அநேக காரியத்தை செய்து பார்த்தோம், ஆனால் விடுதலை சுகம் எங்கள் வாழ்க்கையில் வரல. ஆகையினால ஒருவர் சொன்னாங்க, எவ்வளோ பார்த்துட்டீங்க, ஒரே ஒருக்கா ஜெபம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னாங்க. அப்போ தான் நாங்கள் முதல் திருச்சபையில் போய் ஆட்களை கூப்பிட்டு எங்களுக்காக ஜெபிங்க என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல ஜெபித்தாங்க. ஜெபித்த அன்றைக்கு எங்கள் மிகவும் பலகீனமாக இருந்த எங்கள் தாயாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அது என்ன சொப்பனம் அப்படின்னா, அதாவது ரொம்ப காலமாக ஒரு கருத்த உருவம் எங்கள் வீட்டில் இருந்து வெளியேறி ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்குது, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு. அப்போ ரோட்டில் நிற்கிற ஒருத்தங்க கேட்குறாங்க, என்னம்மா இத்தனை வருஷம் இந்த வீட்டில் தானே இருந்தேன், என்ன திடீர்னு கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, இத்தனை வருஷம் இருந்தேன், ஆனால் நேற்றில் இருந்து ஒரே அக்கினியாக எரியுது, தீ எரியுது, அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போச்சு. அதை நாங்கள் சொப்பனத்தில் பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிற்று. எவ்வளோ காரியங்களை செய்தோம், ஒரு நல்ல சொப்பனம் கூட நமக்கு வரல. ஆனால் நேற்றைக்கு நாம் ஜெபித்தோம், இன்றைக்கு இந்த ஒரு காரியம் நம்ம சொப்பனத்தின் மூலமாய் பார்க்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த இயேசு நமக்கு ஏதாகிலும் செய்வார் என்று சொல்லி நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம். ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு இந்த சேவனையிலிருந்து என்னை விடுவிப்பார், இந்த நோயிலிருந்து சுகமாக்குவார், நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் தன்னை நம்புகிற யாருக்கும் யாரையும் கைவிட்டதும் கிடையாது, யாருக்கும் துரோகம் செய்ததும் கிடையாது. அவரை விசுவாசித்தால் அவரால் அற்புதம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஆகையினால நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இதே போல கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தெருவில் போய் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஆகவே இயேசு அற்புதத்தை செய்தார். மூன்றாவது எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்வான். ஆனால் இன்னைக்கு பேப்பர்லாம் பார்க்குறோம், பெண்களுக்கு விரோதமான கொடூரமான குற்ற செயல்கள் நடக்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொடூரமான குற்ற செயல்கள் நடக்கிறது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறிகள், ஏமாற்று, வஞ்சகம் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு பாவம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைக்காமலே செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலியாக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ எந்த பாவத்தை நாம் செய்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தால் சாபம் வரும். சாபத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பாவம் செய்துட்டேன், பாவமாய் வாழ்கிறேன் 5 வருஷமா 10 வருஷமா. ஸோ எதை விதைக்கிறோமோ அதை நாம் கண்டிப்பாக அந்த பூமியில் நிச்சயமாய் அறுவடை செய்வோம், அறுப்போம். அதுதான் நமக்கு பலனாய் வரும். ஆகவே நிறைய பேர் பாவம்னு தெரியாமலே நிறைய பாவத்தை செய்துட்டாங்க. அவங்க மேலே சாபம் இருக்கிறது. சாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில குடும்பத்தில் சாபம் இருக்கும் பாருங்க. திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய குடும்பம் வேதனையில் இருப்பாங்க. சில குடும்பத்தில் நோய், தாத்தாவுக்கு இருந்தது இப்போ தகப்பனுக்கு இருக்கிறது, அதே வியாதி பிள்ளைக்கு இருக்கிறது. அந்த வம்சவழி அப்படியே வந்துட்டு இருக்கும். அது ஒரு பெரிய சாபம். சாபத்தினால் சில குடும்பத்தில் பாருங்க இளம் வயதின் மரணத்தை கொண்டு வரும். சின்ன வயசுல பிள்ளைகளை இறக்கும்.
சில நடுத்தர வயதுல சில பிள்ளைகள் இறந்து போவாங்க. இதெல்லாம் சாபத்தினால வரக்கூடிய இப்படிப்பட்ட எத்தனையோ கிரியைகள் வேதத்துல சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக இயேசு இந்த பூமியில வந்து ஒவ்வொரு பாவத்திற்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தார். ஆகவே இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் ஜெபிப்பானால் நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு மனுஷன் ஒரு 5 நிமிஷம் தானே முடிச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் இல்ல, நாங்க இது இது தெருவுன்னு நினைச்சோம். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் முடிச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம். சரி, அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமியில வந்தார். அவர் இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல சொன்னார், நான் மறுபடியும் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நான் மறுபடியும் இந்த பூமியில வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளையிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தது மட்டுமல்ல, மறுபடியும் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ உம்முடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சீசர்கள் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிறேன், நாம் வாழுகிற இந்த பூமி கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் சொன்ன அனைத்து அடையாளங்களும் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 8 அடையாளத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, பல தேசத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம செய்தியாக நாம் அதை கேட்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது ஆண்டவருடைய வருகையின் அடையாளத்துல ஒன்றாய் இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். அநேக ராஜ்யத்துல உள்நாட்டு கலவரங்கள் பல இடத்துல நடக்கிறது. நம்மளுடைய தேசத்திலே மணிப்பூர்ல உள்நாட்டு கலவரம் மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடத்துல வரும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சம் என்கிற பல இடங்களில பஞ்சம், இந்தியாவில் வட இந்தியா பகுதியில் சில இடங்களில் பஞ்சம் காணப்படுகிறது. இலங்கை தேசத்துல பஞ்சம் காணப்படுகிறது. காசால பஞ்சம் காணப்படுகிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதே போல கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவும் பார்த்தீங்கன்னா உகாண்டா பகுதியிலெல்லாம் ஒரு எபோலா நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் என்கிற கொரோனா என்கிற நோய் முழு உலகத்திலேயும் வந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, முழு உலகத்திலையும் வரும். அது வந்தது நாம பார்த்தோம். அதே போல பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் 2010 வருஷத்திலிருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட 1,52,000க்கும் அதிகமான முறை பெரிய பூமி அதிர்ச்சியிலிருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் பல இடங்களில் வந்திருக்கிறது. இன்றைக்கும் பல தேசங்களில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. அநேகர் மரித்திருக்கிறார்கள். அதே போல அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அடையாளத்தை எல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இயேசு வந்தா என்ன, உலகம் அழிந்தா எனக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இனி இந்த பூமியில வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நடப்பானால் அந்த மனுஷன் உயிரோடு இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு இவ்வண்ணமாய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அவனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு
ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். இந்த மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி உங்கள் பாவம் மன்னிக்கப்படும்படியாக தான் சபையில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், இயேசுதான் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்தினுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும் நான் சொல்லி என்னுடைய வார்த்தை நிறைவு செய்கிறேன். நாங்கள் எங்கேருந்து வரோம் அப்படின்னா, வடக்குங்குளம் பகுதியில் எஸ்ஏவி ஸ்கூல், பாலகிருஷ்ணா ஸ்கூல் தாண்டி போகும்போது அதில் புஷ்பபுரம் என்கிற ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அங்கே தான் ஒரு திருச்சபை இருக்கிறது. அங்கே ஆராதனைகள், ஜெபங்கள் நடக்கிறது. நீங்கள் விரும்பினால் அதில் வந்து பங்கெடுக்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். இப்போ இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும், வேதத்தை வாசிக்க விரும்பினால் எங்களிடத்தில் வேதவசனம், வேதாகம புஸ்தகம் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் அதை வாங்கி வாசிக்கலாம். இலவசமாக தான் கொடுக்குறோம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு விசை கூட உங்களுக்காக ஜெபித்து என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, இந்நேரம் வரையிலும் இந்த இடத்துல நின்று இந்த பகுதியில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை தாருங்க. ஆண்டவரே, ஆறுதல் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், வியாதிகள் சுகமாகட்டும். சேவனை கட்டுகளோடு இருப்பார்கள், ஆனால் சேவனை கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் ஜனங்களுக்குள்ளாய் நடக்கட்டும். சமாதானங்கள் பெருகட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல ஞானம், அறிவு, கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிருபையை ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அவரவர் செய்கிறதான கைகளின் பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கடன் என்கிற நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே எந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோமோ இந்த இடத்தினுடைய ஓனரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி அவர்கள் அனுமதித்தார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைங்க. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேதாகமம் வேணும் அப்படின்னா உங்கள் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் யாராவது இருந்தால் அனுப்புங்க. நாங்கள் இலவசமாய் கொடுக்குறோம். நீங்கள் நேரம் இருக்கும்போது வாசிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.